குடும்ப அட்டை எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் அதிகமா குடும்ப அட்டை விண்ணப்பிப்பாங்கன்னா, இப்ப நீங்க புதுசா கல்யாணம் ஆகி தனியா ஒரு வீட்டுல போய் இருக்கீங்கன்னா, அத்தகைய சூழலில் தான் பெரும்பாலானோர் குடும்ப அட்டை விண்ணப்பிக்க முயற்சி செய்வாங்க. முதலில் நீங்க விண்ணப்பிக்க முன்னெடுப்பதற்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்டுல இருந்து உங்க பேரை நீக்கணும். கணவனும் நீக்கணும், மனைவி நீக்கணும். நீங்க இருவரும் நீக்கிவிட்ட பிறகு ஆன்லைன் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். புதுசா விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா அதற்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட குடும்ப தலைவர் யார் வேணாலும் போட்டுக்கலாம், கணவன் மனைவி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட புகைப்படம், குடும்ப உறுப்பினர் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரோட ஆதார் கார்டு. அப்போ குடும்ப தலைவர் பேர்ல வீட்டு வரி ரசீதி அல்லது கேஸ் பில் ஏதேனும் ஒண்ணு கட்டாயம் குடும்ப அட்டை விண்ணப்பிக்கும் போது தேவை. அது இல்லாம ஒரு மொபைல் எண், ஆல்ரெடி இந்த மொபைல் எண் எந்த குடும்ப அட்டையிலையும் லிங்க் ஆயிருக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போய் நெட் சென்டர்லயோ இல்ல நீங்களே இவங்க வீட்டுல அப்ளை பண்றீங்கன்னா நம்ம சொன்ன ஆவணத்துல ஸ்கேன் பண்ணிக்கிட்டு TNEPDS அப்படின்ற வெப்சைட் இருக்கு, அந்த இணையதளத்துல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இல்ல எனக்கு ஆன்லைன்லாம் போயிட்டு விண்ணப்பிக்க தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நெட் சென்டர்ல போயிட்டு நான் சொன்ன ஆவணங்களை வைத்து புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பித்தவுடன் அது தாசில்தார் TSO வட்ட வழங்கல் அலுவலகத்தை போகும். அவர் எல்லாத்தையும் ப்ராப்பரா உங்க டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டா கார்டு மேக்சிமம் 45 டேஸ்ல இருந்து 90 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடும். நீங்க அதுக்கப்புறம் நியாய விலை கடையில போயிட்டு நீங்க பொருள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள். அப்புறம் ஒரு பேர் நீக்கணும். நான் சொன்னல ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம தனி கொடுக்கணும் போயிட்டோம், அப்போ எங்க அப்பா அம்மா கார்டுல இருந்து என் பேரை நீக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுல உங்க எந்த கார்டுல இருந்து பேர் நீக்க போறீங்களோ அந்த கார்டுல மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கும். சப்போஸ் லிங்க் ஆகலைன்னா தாசில்தார் ஆபீஸுக்கு போயிட்டு அந்த ரேஷன் கார்டை வச்சு